ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பேன்கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். அது கூட 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபில்டர் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு உங்கள் பேட்டர் அப்படின்னா கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பேட்டரை இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளாக ஊற்றிக்கலாம். இது நல்லா குட்டி குட்டி பபிள்ஸாக மேலே வர அளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா இது திருப்பி போட்டுடலாம். இப்படியே ஒரு பேட்சாக ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேன்கேக் ரெசிபி ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம ஹனி இல்லாட்டா நியூட்டலா வச்சு சாப்பிட்லாம். நியூட்டலா வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹனியும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.